வணக்கம். கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு தீபாவளி, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் காஸ்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த இதில் டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்ற விஷயம் தான் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரைட் பாட்டம் கார்னரில் இருக்க அந்த லோகோ கிளிக் பண்ணால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் எதுவும் ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி உங்களுக்கு பேசணும், இல்லை வந்து எங்கள் ஒர்க் பற்றி கமெண்ட் பண்ணணும், நாங்கள் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா கமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூடான விஷயம் தான். ஓகே, ஸோ ஃபர்தர் டிலே நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன அஜெண்டானா டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் காஸ்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ், ரெண்டே விஷயந்தான். ரொம்ப சிம்பிள், சின்ன வீடியோ தான் அது. ஸோ டைப் கன்வர்ஷன்னா என்ன? ஒரு டேட்டா டைப் இருக்குது, அந்த டேட்டா டைப்பில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், ஸ்ட்ரிங்லேருந்து ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்லேருந்து இன்டீஜர்லேருந்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்ட்ரிங், எந்த டைப்பில் இருந்தும் எந்த டைப்புக்கும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா அந்த கன்வர்ஷன் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, பைத்தான் இன்டர்பிரிட்டரே பார்த்துக்கிறோம். நம்மளோட யூசரோட இன்வால்மெண்ட் இல்லை வந்து ஒரு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட்டுன்ற விஷயமே அங்கே இருக்காது. பைத்தான் இன்டர்பிரிட்டரே அந்த கன்வர்ஷனை பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு கன்வர்ஷன் நடக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுக்கு எப்படின்னா, ஒரு ஹை லெவல் டேட்டா டைப் ஃப்ளோட் இருக்குது, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் லோயர் கிரேட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ண பார்க்கலாம். ஸோ num1 வந்து ஒரு ஃப்ளோட் 5.5, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 5.5. num2ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் வந்து நான் 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. num2 வந்து இன்டீஜராக இருக்குது, num1 வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். num1 + num2 இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருச்சுன்னா இந்த num2வையும் ஃப்ளோட்டாகவே கன்சிடர் பண்ணிருச்சு. ஸோ எண்ட் ரிசல்ட் நமக்கு என்ன வந்திருக்கு, 10.5. ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ணியிருக்குன்னா 5.0ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கன்வர்ஷன், இப்படி ஒரு கன்வர்ஷன் நடந்ததே நமக்கு தெரியல இல்லையா, நம்மளோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், நம்மளோட இன்வால்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. அனதர் டைப் ஆஃப் கன்வர்ஷன் இருக்குது, அதுதான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இது வந்து நீங்கள் மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது, நீங்கள் தான் அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனுக்கு பேர் டைப் காஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஏன் காஸ்டிங் அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக நம்ம தான் போய் சேஞ்ச் பண்ணுறோம், இன்டர்பிரட்டர் சேஞ்ச் பண்ணல, நம்ம அதை கேஸ்ட் பண்ணுறோம், அதை அப்படி உருமாத்துறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து கன்வர்ஷன்ற வேர்டு யூஸ் பண்ணாமல் கேஸ்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் அதோட உருவத்தையே மாற்றுறோம், கேஸ்ட். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் டைப் காஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் என்னென்னா இன்ட் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப், ஸ்ட்ரிங் ஆஃப்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிளையோ வேல்யூவையோ நம்ம சென்ட் பண்ணோன்னா அது நம்ம வேணுங்கிற டேட்டா டைப்பாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஒரு இன்டீஜர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படி வச்சுக்கலாம். இப்போ num3 வந்து ஒரு இன்டீஜர் 4, num4ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ன்றது ஹையர் டேட்டா டைப், இந்த இன்டீஜர் வந்து லோயர் டேட்டா டைப். இதோட ஃபஸ்ட்டு நம்ம டைப் பார்க்கலாம். நம்ம நேற்று டைப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ num3யோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், num4ஓட டைப் ஸ்ட்ரிங்.
ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணோம்ல, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். num3 ப்ளஸ் num4. என்ன எரர் சொல்கிறான்? அப்கோர்ஸ் எரர் தான், டைப் எரர். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது வந்து டைப் எரர். என்ன சொல்கிறான்னா, ரெண்டு ஆப்பரண்ட்டும் வேறு வேறு டைப்பில் இருக்குது, நீங்கள் இதை ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே ஏன் ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா, அது இன்டீஜர் ஃபேமிலி தான். அந்த ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்து இன்டீஜர் நியூமரிக் ஃபேமிலியில் வந்துடும். இந்த ஸ்ட்ரிங்கிறது தனி ஃபேமிலி. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் டைப் எரர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? நமக்கு வந்து ஆட் பண்ணணுமே, நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கணும்ல. இப்போ 456 4ஐயும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். num3 இன்டீஜர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. num4 வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்டீஜராக மாற்றுறேன். ஸோ int of num4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா, 456 + 4. இதை நான் உங்களுக்கு தனியாக கூட ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ a = int of num4. ஸோ பிரிண்ட் கூட தேவையில்லை, a கொடுத்தாலே வந்துடும். a வந்து 456. ஓகே, ஸோ இதோட டைப் இப்போ பார்க்கலாம். டைப் ஆஃப் a இன்ட்டு. ஸோ நம்மளையும் அதே வேல்யூ தான் இருக்குது. நம்மள என்ன வேல்யூ இருக்குது? 456 தான் இருக்குது. ஏலையும் 456 தான் இருக்குது. ஆனால் ஏல இருக்க 456 வந்து இன்டீஜராக இருக்குது. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் கேஸ்டிங். கன்வெர்ட்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து கேஸ்டிங். நம்ம கேஸ்ட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஆன்சர் கிடச்சிது. நம்ம num3 ப்ளஸ் int of num4 கேஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்காக இருந்ததை இன்டீஜராக கேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. மொதல் தடவை num3 ப்ளஸ் num4 போடும்போது நமக்கு டைப் எரர் வந்தது. ரெண்டாவது தடவை num3 ப்ளஸ் int of num4. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதவே நீங்கள் வந்து இப்போ num4 வந்து நீங்கள் ஃப்ளோட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா, ஃப்ளோட் ஆஃப் num4 என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, 456.0. num4ல் என்ன இருந்தது? 456 மட்டும்தான் இருந்தது. ஃப்ளோட்டாக மாற்றினீங்கன்னா 456.0ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃப்ளோட் டைப்பாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அதேமாதிரி இன்ட்டையும் நீங்கள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ num3ங்கிறது நமக்கு இன்ட்டு தானே. ஸோ இதை வந்து நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். .04ன்றது 4.0 ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் இன்டீஜரை வந்து காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ num3ல் வந்து இன்டீஜர் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் num3 4.0j. ஜீரோக்கு வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ அது வந்து அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு வேல்யூ இல்லாதனால 4.0jவா இப்போ வந்து கன்சிடர் பண்ணியிருக்காது. ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பாக காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பாக கேஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ எங்கெல்லாம் நம்மளோட இன்டர்வென்ஷனோட, அதாவது யூசரோட இன்டர்வென்ஷனோட கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அது பேர் வந்து டைப் கேஸ்டிங். இல்லை பைத்தான் இன்டர்பிரட்டரே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா num1 ப்ளஸ் num2 போட்டவொடனே அதுவே ஃப்ளோட், நமக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து அதை வந்து டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம், அதாவது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா, நம்ம ஏன் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து இந்த டைப் எரர்லாம் வரும். ரெண்டு ஸ்ட்ரிங்கை, ஒரு இன்டீஜர் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஆட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டயத்தில் வந்து டைப் எரர் வரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம கேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ இந்த வீடியோவில், எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் அண்ட் கேஸ்டிங் இதை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூசர்ட் வந்து எப்படி இன்புட் வாங்கணும், அப்போ வந்து எப்படி ப்ராசஸிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.